Hi friends, நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வில்லியனூர்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் கடை தான். நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டேக் அவே குட்டி ஷாப்பா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சூப்பரா உள்ள சாப்பிட்ற மாதிரி டைனிங்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து வெறும் ஃப்ரைடு சிக்கன் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்கரு, ரேப்பு, ஸோ லாங்கரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னமோ நம்மளுக்கு தெரியாத பேர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி மக்களுக்கு அதை காமிப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்துருக்கிறோம். எங்கள் லொக்கேஷன் எக்ஸாக்டானு பார்த்தீங்கன்னா வில்லியனூர் மார்க்கெட் ரோட்டில் வரீங்க இல்லையா, உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மல்லிகா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது, பழைய தேட்டர் இது, அதை போகிற ரூட்டு. ஆனால் இங்கே மார்க்கெட் திரும்பினா லெஃப்ட்டு திரும்பினா மாதா கோவில் ரோடு போதா, மாதா கோவில் ரோடு போகாதீங்க. என்ன போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க, ஏசு கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 கடை, 2வது கடையே அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா 2வது கடையே. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையமா இல்லை பெரிய இது ஹாஸ்பிட்டலே இது, பாண்டிச்சேரியோடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு வளரண்டா வில்லியனூருடைய பெரிய ஹாஸ்பிட்டலு, இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே வந்து திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இவ்வளோ லேண்ட்மார்க் சொல்லிட்டேன்பா, மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க, வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம கூட ஒரு 2 சின்ன பசங்க வந்துக்கிறானுங்க, அவனை இப்போ காட்ட மாட்டேன், அப்புறம் காட்டுறேன் வாங்க. நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்து டேபிளுக்கு வந்துருச்சு. க்ரௌட் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியாது, பொறுமையாக தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கணும்னா சிக்கன் ஸ்டிப்ஸு, சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் விங்ஸு, சிக்கன் லாங்கர், சிக்கன் ரேப், சிக்கன் பர்கர், விங்கர் பர்கர். ஓகேவா, வேலை ஆரம்பிக்கலாம். என்ன இதெல்லாம் நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களா? சத்தமா கனவு உலகத்தை சாப்பிட்டீங்களா? சரி, நீ நிஜத்தை சாப்பிட்ருவோமா? சரி, ஃபஸ்ட்டு இது சாப்பிடுமா? சரி, ஆளுக்கு ஒரு பாப்கார்ன் எடுங்க, சாப்பிடுவோம். சிக்கன் பாப்கார்ன் நல்ல ஒரு தரமான பீஸு. அதாவது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீடியோ எடுத்து அன்றைக்கி சாப்பிட்டு அதே டேஸ்ட்டை இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சிக்கன் பாப்கார்ன் வந்து நம்ம நிறைய வேலை பாண்டியில் சாப்பிட்றோம். ஒரு டைம் ஒரு டேஸ்ட் இருக்குது, கன்சிஸ்டன்சி ஒரு டைம் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே கன்சிஸ்டன்சி அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. அதான் நான் நிறையா வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் இந்த கடையில். இப்போ உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சும் சாப்பிடுவோம். பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு வந்து அஜினமோட்டோ அதெல்லாம் போகிறதில்ல, குழந்தைங்க நீங்கள் நம்பியே கொடுக்கலாம், சரிங்களா? சரி, எப்படி அதுக்கு நல்லா இருக்கா? உனக்கு எப்படி இது? சூப்பராக சிக்கன் 60 மாதிரி இருக்குதா? வேறு மாதிரி இருக்குல்ல, பஞ்சு மாதிரி சாஃப்டாக உள்ள இருக்குதா? ஓகே, சட்டு இது இல்லாமா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் ஸ்டிப்ஸு, எலும்பே இருக்காது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரெஷ் மட்டும்தான். ஸோ போன்லெஸ் சிக்கன் ஸ்டிப்ஸ். காஞ்சிலுங்க அந்த மேலே இருக்கிற க்ரஸ்ட்டு அப்படி கவுண்டிங் கேட்டிருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. நல்ல மேரினேஷன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக மேரினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மேலே போட்டிருக்க அந்த டாப்பிங்ஸ், அவங்க எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதுதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குறது. சும்மா ராவா சாப்பிட்டாங்க தான் இருக்குது, பட் அந்த டாப்பிங்ஸ் அந்த ஸ்பைசினஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ஸ்ட்ரீமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் சிக்கன் ரேப். ஏன் இதுக்கு சிக்கன் ரேப்னு பேர் வந்துக்குது? ரேப் பண்ணியிருந்தாங்க, இதுவும் தான் ரேப் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு வேறு பேர் வச்சுக்கிறாங்களே. அது சிக்கன் லாங்கர், ஏன்னா நீட்டாக இருக்குது அதானே? இல்லைடா, இதாண்டா லாங்கர், அது ரேப்படா. சிக்கன் லாங்கர் சாப்பிட போகிறோம். அப்படியே உள்ளே வாங்க வாங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காகவே. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிலாம் பார்க்காதீங்க, நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்காக நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸு, தரமான ஒரு பீஸு. பவ் பவ் ஐயோ பாவம், சூப்பராக இருக்குங்க. உள்ளே போட்டிருக்க அந்த ஒரு மைனஸ் வந்து நார்மல் ஒயிட் மைனஸ் இல்லாமல் இன்னொரு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மைனஸ் வச்சுருந்தாங்க. அந்த மைனஸோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது இந்த ஒரு டிஷ்ஷே வந்து எடுத்து கொடுக்குது அந்த ஒரு மைனஸ் தான். ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பெரிய பர்கர் ஷாப்பில் இருக்கிற அந்த டேஸ்ட்டை விட எனக்கு ஒரு பிஞ்ச் தூக்கலாக தான் தெரியுது இந்த ஒரு நார்மல் ஒரு ஷாப்லேயே. அதாவது நார்மல் ஷாப்பில் எதை வச்சு சொல்கிறேன்னா ப்ரைஸிங் வச்சு தான் சொல்கிறேன். ப்ரைஸிங் வந்து இங்கே ரொம்ப கம்மி நீங்கள் மற்ற கடை கூட கம்பேர் பண்ணும்போது. பட் டேஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச் தூக்கலாகவே இருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும். இது அங்கிள் கூட அண்ணன் கூட அதே முடிச்சுக்கிறியா? வேணாமா? நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ரேப்பு. இங்கே ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுறான், சிக்கன் பாப்கார்ன் அடிச்சு நவுத்தினே இருக்கிறாங்க. பாதி பாப்கார்ன் காலி பண்ணிட்டான்.
ஏன்னா அதை அவர் பிடிச்சி போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன் வாங்கி கொடுங்க. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். நான் பிரிச்சுலாம் காட்ட விரும்பல, ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான். ஸோ சிக்கன் ட்ராப் சாப்பிடலாமா? நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு சாப்பிட்லாமான்னு கேட்டது வேறு. நீங்கள் வந்து எதாவது கமெண்ட் வந்து திட்ட போகிறீங்க, சின்ன பசங்க வேலைக்கு போய் சாப்பிட்றேன்ட்டு. அவனுக்கு சைடில் சாப்பிட்டு தான் இருக்கிறானுங்க. திட்டுங்களாம். ஃபுல்லாகவே சிக்கன் தான். இவ்வளோ நீட்டு இருக்கே, எப்படி அவ்வளோ பெரிய பீஸ் வைப்பான்னு பார்த்தேன். நல்ல பெரிய பீஸு. நான் இந்த கார்னில் தானே கிடச்சேன், அதுக்கே எனக்கு அவ்வளோ சிக்கன் வாயில் போச்சு. செம்ம ஒருத்தம் இது. பாவு பாவு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அந்த கிறிஸ்பி சிக்கன் இருக்குங்களா, சூப்பரான ஒரு சிக்கன் பீஸு. அதாவது ஒரு நல்ல ஒரு டெண்டர் சிக்கன், ஓகேங்களா. நல்ல கரெக்டான ஒரு கோழி. அதனுடைய போன்லெஸ் பீஸை எடுத்து ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சு இந்த சாஸ்லாம் போட்டு அது லெட்யூஸ் வைக்கிறாங்க. நிறைய கடையில் இப்போ வந்து கேபேஜ் வச்சு ஏமாத்துறாங்க, இவங்க லெட்யூஸ் வைக்கிறாங்க. நான் பார்த்தேன். ஸோ லெட்யூஸ் வச்சு ஒரு பக்காவான ஒரு சிக்கன் ரேப்பு. நீங்கள் வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி சும்மா வயிறு சும்மா பாதி வயிறு, எனக்குலாம் பாதி வயிறு தான் ரொம்ப, ஒரு சிலருக்குலாம் ஃபுல் வயிறே ரொம்பிடும். ஓகேங்களா. ஸோ சிக்கன் விங்ஸு 6 பீஸ் கொடுப்பாங்க. இவனுங்க ஆல்ரெடி ஒரு பீஸை முடிச்சு விட்டானுங்க. இருக்குது இப்போ 5 பீஸு. ஒன்றும் இல்லை, இதை நான் கையில் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன். அது இப்போ நீங்கள் காதில் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள். ஃபீல் பண்ணிங்களா? நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம வந்து ஒரு ½ அன் ஹவராக வந்து அது சும்மா அவுட்டர் ஷூட்டு மேக்கிங் ஷாட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் பார்க்குறேன், மேக் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்குது. மேக் பண்ணால் போயிட்டு இருக்குது. போட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற டைம் சீன்லாம் கிடையாது. கூட மேக் பண்ண போயிட்டே இருக்குது. ஸோ அதனால அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஹாட் டெம்பரேச்சர் மிஷின் தான் வச்சுருக்காங்க. அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. நீங்கள் யாருக்காச்சும் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு KFC சிக்கன் வாங்கி கொடுக்கணும், ஆனால் அவங்க வந்து இந்த KFC நம்பணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து இதை வாங்கிட்டு போய்ட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு கவர்லாம் மறைச்சிருங்க. ஓகேங்களா. சாப்பிட்டு சொல்லுப்பா எந்த கடன் கேட்டால் கண்டிப்பாக KFC தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது 100% ஈக்குவலாக 110% கூட சொல்லுவேன். பக்காவாக இருக்குது. போகும்டா. நைட்டு போய் படுத்துன்னு வச்சுக்கலாம், காலையில் நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் அழகாக எழுந்திருப்பேன். செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது தான் இந்த கடைக்கு வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற பேச்சுக்கே இடம் கிடையாது. வந்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு போகணுமா, அவ்வளோதான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாங்க. நீங்கள் பாண்டியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸிங் வந்து ரொம்பவே கம்மி. பாண்டியில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணி ஒரு தடவை வரலாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா விழுப்புரத்துலேருந்து, திண்டிவனத்துலேருந்து, கடலூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரலாம். இதுக்காக நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த ஓவர் ஹைப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா கடையும் இந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இந்த ப்ரைஸிங் இருக்கிற கடையில் சொல்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து வந்து ஒரு மொஜிட்டோ மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபேண்டா சும்மா தான் குடிச்சு பார்த்து எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த குடிச்சிடா, நான் ரவுண்ட் தான் குடித்தேன். உங்களுக்காக நிறையா வச்சுக்கிறேன், குடிச்சிருங்க. நிறையா தான். அது என்ன, நீங்களாம் குடிக்கவே கூடாது, சின்ன பசங்களாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஏண்டா உங்க கூட வந்து இதே மறந்துட்டேன் மேடம். அப்புறம் கம்முன்னு இந்த எதுக்கு வீட்டுக்கு எடுத்து போகலான்னு பார்த்தியா? நான் வீடியோ முடிக்கலான்னு சொல்கிறேன், கம்முன்னு இருக்கிறேன். கைஸ், மெயின் ஆள் கைஸ், அடா நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எங்கேயாச்சும் நீங்கள் பர்கர் வாங்குறப்ப இந்த பக்கமும் சிக்கன் எக்ஸ்ட்ரா நீட்டி எது நீ பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா சிக்கன் வந்து இந்த பன்னு இருக்குது, பர்கருடைய பன்னு இதுக்குள்ளாரே தான் இருக்கும். இவ்வளோலாம் பெருசெலாம் யாருமே வைக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இன்னொரு கஸ்டமர் பார்த்தேன், அவருக்கும் பெருசாக தான் வச்சாங்க. இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரியலையே. அவசரம் மட்டும் கூலிங் முடிச்சிட்டேன். இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னே தெரில. சரி ஓகே, ஏதோ ஒரு சைடு ஆரம்பித்து தானே ஆகணும். ஒரு மவுத் ஃபுல் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த பர்கர் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணலாம். ஜம்முன்னு லெட்டிவ்ஸ். இந்த பர்கரோட ரேட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தாங்க இருக்கும். அதை கேட்பேன், இப்படி ஒரு பெரிய சிக்கன் பீஸை வச்சு, ஒரு போன்லெஸ் பீஸை வச்சு, லெட்யூஸ் வச்சு, இவ்வளோ சாஸ் மைனஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், யாராலையும் கொடுக்க முடியாது பாண்டியில். செம்மையாக இருக்குது. சும்மா பேருக்காக சும்மா ஒரு சின்ன பீஸ் வைப்பாங்க, இவ்வளோ பெரிய பீஸ் வைப்பாங்க. சும்மா அந்த கேபேஜ் வைக்கிறாங்க, சாஸ் வந்து நார்மல் மைனஸ் ஊற்றுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக
பர்ஃபெக்டாக நான் சொல்கிறது எப்படின்னா பர்ஃபெக்டாக பர்கர் எப்படி இருக்குமோ அந்த ஈக்குவலாக மேக் பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. நானும் வந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லுவோன்னு பார்த்தா எதுவும் மாட்ட மாட்டுது. சும்மா என்ன சொல்கிறேன்னே தெரியல, எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரோ பர்கர் எவ்வளோ ப்ரோ? வீட்டுக்கு நான் என்ன நினச்சேன், ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், ஒரு 100 ரூபா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 150, 180 கூட இருக்குது. நல்ல ஒரு பெரிய பர்கர் ஷாப்பில், ஃப்ரைடு சிக்கன் ஷாப்பில் நான் 100 ரூபா இருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் கேட்டேன் 80 ரூபாய். 100 ரூபா கூட கிடையாது. ஸோ 80 ரூபாய்க்கு இந்த ஒரு பீஸு சான்ஸே இல்லைங்க. சீரியஸாக சொல்கிறேன். பாண்டியிலேருந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஜாலியாக வந்து ஒரு ட்ரீட்டாக வந்து இங்கே வந்து அழகாக சாப்பிட்டு போங்க. நான் கீழே வந்து ப்ரைஸிங் ப்ளஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட வாங்க, ஓகேங்களா? ஒரு ஒர்த்தான ஷாப் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். கமெண்ட் வந்து பாராட்டிட்டு போங்க. நல்லா பாராட்டலாம்டா. அப்பா என்னடா சாப்பிட்டீங்கன்னா திருப்தியாக போதுமா? ஏய் போனோமா? ஏந்துருடா ஏந்துருங்கடா. என்ன வேணும்? என்ன சொல்கிறேன், இவ்வளோ சாப்பிட்டு போட பத்தல உங்களுக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குதுடா. லெக் பீஸ் வேணுமா? சரி ஒரு லெக் பீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவனுக்கு சாமிங்களா லெக் பீஸ் வந்துடுச்சு. ஆனால் இது உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனே, நான் சாப்பிட்டு தான் கொடுப்பேனே. நீ இதை மட்டும் கடி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடி நல்லா கடி, நல்லா கடி. போதும் மெல்லு. மொறுன்னுக்குதா? நீ கடி. மொறுன்னுக்குதா? 3 பீஸ் முடிஞ்சிச்சு. இப்போ என் பீஸ் ஒரு தரமான ஒரு படா சைஸ் லெக் பீஸ். பாவம் அது உயிரினா தப்பு படித்தோம். லெக் பீஸுங்க கொஞ்சம் ஆவி பறகுதான். இந்த மாதிரி ஆவி பறக ஒரு லெக் பீஸு நல்லா பெரிய. எனக்கு ஒரு என்ன ஆச்சரியமாக இவ்வளோ பெரிய லெக் பீஸ் எப்படி வந்து இவ்வளோ சூப்பராக சாஃப்டாக குக் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சின்ன லெக் பீஸ் குக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டத்தை வந்து ஒழுங்காக வேகாது. இவ்வளோ பெரிய லெக் பீஸ் வந்து நல்லா வெந்திருக்குன்னா சீரியஸாக பக்காவாக குக் பண்ணிருக்காங்க. அதே மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த மசாலா நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. சொல்லலாம். வேறு என்ன வேணுமாடா? ஐஸ்கிரீம்லாம் இங்கே கிடையாது. சரி ஜூஸ் ஒன்று இருக்குமா? மொஜிட்டோ ஜூஸு. மொஜிட்டோனா நான் சொல்லு. அது ஆக்சுவலாக மொய்ட்டோ ஸ்பெல்லிங் தான் மொஜிட்டோ. சொல்கிறது வந்து மொய்ட்டோ அப்படின்னு சொல்லுவேன். மொய்ட்டோனா மொய்ட்டோ. எப்படி ஜம்முனுக்குதா? ஜம்முனுக்குதா? எதமாக இருக்கா? முட்டை ஒரு இழுத்துருவோம்ல. இதா ஐய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மொய்ட்டோ அவனை குடிச்சிட்டானுங்க. நான் வெளில வந்து குடிச்சு நடு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். எப்படி ஃபுல்லாக குடிச்ச பார்த்தியா? இந்த இதுலேயே தாங்க KFCக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கனுக்கு எங்கே போனாலும் சரி, சாப்பிட்டு முடிச்சு சில்லுன்னு ஒன்று குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலே வரும். ஜம்முனுக்குது குச்சினே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது. KFC சிக்கன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது. இது இல்லாமல் நார்மல் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே மெனு கார்டு வேணால் அவங்க காமிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பாண்டியிலேருந்து வெளியூர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வந்து சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் கொஞ்சம் பாராட்டிட்டு போங்க. ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் நல்ல சந்திக்கிறேன். பாய்.